வணக்கம். அலைகடல் போன்று மக்கள் கடல் தினம் தினம் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க பக்தி பரவசத்தோடு கூடுகின்றது. அரோகரா என்ற கோஷம் அங்கே ஒலித்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொருவரது வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களையும் துயரங்களையும் திருச்செந்தூர் முருகன் எப்படி தீர்த்து வைக்கின்றார், தோஷங்களையும் நோய்களையும் முருகப்பெருமான் எப்படி நீக்கி அருள் பாலிக்கின்றார் என்பதை சித்தர் திருவருள் எஸ் செந்தில்குமார் அவர்கள் விரிவாக விளக்குகிறார்கள். வாருங்கள், இந்த வீடியோவை பார்த்து கந்தனின் கருணையினை பெறுவோம். வணக்கம் சார். வணக்கம். முருகனுடைய திருவருளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் காண இருக்கின்றோம். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தினசரி வருகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் பல மடங்கு அதிகரித்து கொண்டே போகின்றது. திருச்செந்தூர் முருகன் எதை கேட்டாலும் கொடுப்பார் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் பரவி இருக்கின்றது. அவ்வளவு சிறப்புகள் இருக்கின்ற அந்த ஆலயத்தினுடைய அபூர்வ சக்திகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களா? திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடு. சரி. இது முருகப்பெருமானின் அருளும் ஆற்றலும் நிறைந்த தலம். ஒரு ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு ஆலயம்னா திருச்செந்தூர்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம். இது அந்த தலபுராணங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆலயங்கள் எடுத்ததாச்சுன்னா ஒரு தலபுராணம் தல வரலாறு இருக்கும். இந்த தலபுராணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே வரியில சொல்லணும்னா, அசுரனை சூரபத்மனை அழிப்பதற்காக சரி தாய் பார்வதி தேவியிடம் முருகப்பெருமான் வேல் வாங்கி திருச்செந்தூரில் படைவீடு அமைத்து தேவர்களோடு அமர்ந்திருக்கிற இடம். அமர்ந்த இடம். சரி. அதுக்கு பிறகு அவர் சூரனுடன் போர் செய்து சரி சம்ஹாரம் செய்து அவனை ஆட்கொண்டு அந்த இடத்தில் அமர்ந்து மக்களுக்கு அருளாட்சி செய்து வருகிறாருங்கிறது தான் தலபுராணத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்து. சரி. இதுல பெரிய விசேஷம் என்னன்னா, முருகப்பெருமான் தன்னுடைய காலடி தடம் பட்ட இடம் அந்த திருச்செந்தூர் கடற்கரை. அது நடந்து தெரிந்த இடம் அப்படிங்கிற மாதிரி அந்த தலபுராணங்கள் மூலமா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். சரி. அப்போ அந்த அருள் ஆற்றல் இப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அதனுடைய சக்திகள் அங்கே நிறைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் இதுல நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி. இப்போ அது அந்த ஆலயத்தின் எந்த அளவுக்கு பழமையானதுன்னு சொன்னா, எல்லா புராணங்களையும் அந்த திருச்செந்தூரை பத்தி நிறைய குறிப்பிட்டிருக்காங்க. சங்க காலத்துக்கு முற்பட்டத்துல இருந்தே அது எப்படிலாம் இருந்ததுங்கிறதுக்கெல்லாம் குறிப்புகள் இருக்கு. சரி. சங்க நூல்கள் அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், கந்த புராணம், எல்லா புராணங்கள்லையுமே சரி திருச்செந்தூரை பற்றி ரொம்ப மிக உயர்வாக அங்கேருந்து அந்த முருகப்பெருமானை எப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறதெல்லாம் அந்த புராணங்களில் நம்ம மூதாதையர்கள் ரொம்ப அற்புதமாக அதை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. சரி. அந்த அளவுக்கு அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த இடம். சரி. ஒரு சிறு மலை குன்றாக இருந்து அதுக்கு பிறகுதான் அதில் குகையில் முருகர் ஆட்சி பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த கோயில்கள் கட்ட ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரிலாம் வரலாறுகளில் பதிவு இருக்குது. அப்படி அந்த அடிப்படையில் பார்த்தா திருச்செந்தூர் ஆலயம் கட்டப்பட்டு 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2500 ஆண்டுகளுக்கு முன்பு முருகப்பெருமான் முதல்ல அங்கே இருக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அங்கே வேல் வச்சு வழிபட்டதா ஒரு கதைகள்லாம் இருக்குது. அந்த வேலுக்கு அதுக்கு முன்னாலே, முருகருக்கு முன்னாலே வேல் வழிபாடுகள் இருந்ததுங்கிற மாதிரி குறிப்புகள் இருக்கு சொல்கிறாங்க. சரி. அதுக்கு பிறகுதான் முருகரை வச்சு வழிபட்டு அதை அந்த ஒவ்வொன்றா கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆலயம் சொல்லி தோன்ற ஆரம்பித்தது ஒரு பாண்டிய மன்னர்கள் காலத்தில் அது முதல்ல கட்டப்பட்டு ஆலய வடிவத்தில் அப்புறம் சேர மன்னர்கள், குறுநில மன்னர்கள் இவங்கெல்லாம் திருப்பணி பண்ணியிருக்காங்க. இது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ வரைக்கும் அதனுடைய திருப்பணிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. 400 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த ராஜகோபுரத்தை திருவாவடுதுறை தேசிகமூர்த்தி சுவாமிகளை அதை கட்டினாருங்கிறதெல்லாம் வரலாறு இருக்குது. 400 ஆண்டுகளுக்கு முன்பு தான்.
இப்போ வந்து இல்லை அந்த ஆதீனம் கெட்டும்போது ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்ததாகவும் அவர் சம்பளம் கொடுக்க முடியாமல் மக்களுக்கு பிரசாதம் கொடுத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு ஆமாம் ஆழமான கருத்துக்கள் இருக்கு. ஆமாம், அது ஒரு தனி கதை. அது வந்து நம்ம அது அந்த வரலாறுகள் சொல்லும்போது பார்த்தா சரி. ஒவ்வொரு திருச்செந்தூரில் வந்து ஒவ்வொரு கட்டுமான பணிகளுக்கும் ஒவ்வொரு சன்னதி அமைப்புகளுக்குமே ஒவ்வொரு கதைகள் இருக்குது, பெரிய வரலாறு இருக்கு. இப்போ வரலாறு இருக்குது. ஓஹோ. இப்போ அந்த நீங்கள் சொன்ன அந்த கேட்ட அந்த ராஜகோபுரத்தில் கட்டும்போது வந்து தேசிகமூர்த்தி சுவாமிகள் தான் அதை கட்டினார். சரி. அதுக்கு அந்த கட்டுமான பணிக்காகவே அவர் அங்கே வந்து இருந்து எல்லாம் செஞ்சார். சரி. ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து அந்த வேலையாட்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஓ, அவர் கையிலே ஒரு நெருக்கடி வருது. ஆமாம். அப்போ அவர் என்ன பண்ணுவாரா, தினசரி அந்த வேலை முடிஞ்ச உடனே சம்பளம் வாங்குறதுக்கு வரிசையில் ஆட்கள் நிற்கும்போது முருகர் பாதத்திலேருந்து எடுக்கப்பட்ட அந்த திருநீர், சரி, அதை வந்து அந்த அங்கே வந்து பன்னீர் இலைங்கிறது வந்து திருச்செந்தூரில் ரொம்ப புகழ்பெற்ற இது. ஒரு பன்னீர் இலை விபூதிக்கிறது. சரி. அந்த விபூதியை மடித்து கையில் கொடுப்பாராம். கொடுத்து நீ இங்கே பார்க்காத, அங்கே போய் தூரத்தில் தூண்டுகை விநாயகர் கோயில் இருக்குது, அங்கே போய் தான் அதை நீ பிரித்து பார்க்கணுன்ட்டு. சரி. இவங்க அந்த வாங்கிட்டு போகிற அந்த தொழிலாளர்கள் வந்து அங்கே போய் பிரித்து பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு தொழிலாளர்களும் எவ்வளவு வேலை பார்த்துருக்காங்களோ அதுக்குள்ள சம்பளம் அந்த பணம் அதில் இருக்குமா. இப்போதைக்கு கம்ப்யூட்டர் கணக்கிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் போடுறது மாதிரி கரெக்டாக இருக்குது. அந்த அளவுக்கு இருந்திருக்குது. அப்போ அது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்களா, முருகருடைய அருள் எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறது இது ஒரு உதாரணம். சரி. அப்போ இதே மாதிரி தான் நிறைய பேரை அவர் வரவழைச்சு தன்னுடைய இதை ஆட்கொண்டுக்கிட்டார். முருகர் வந்து சும்மா அங்கே வந்து சாதாரணமாக இது இல்லை, மற்ற ஆலயங்களை விட ஒப்பிட்டு பார்க்கும்போது திருச்செந்தூர் தலத்துக்கு போய் லட்சக்கணக்கானவங்க கோடிக்கணக்கானவங்க பயனடைஞ்சிருக்காங்க. சரி. முருகனே நிறைய பேரை கூப்பிட்டு ஆட்கொண்டிருக்காரு. அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்ல போனால் நம்ம ஒரு 5 பேரை மட்டும் கூட அதில் பார்க்கலாம். நக்கீரர் முதல்ல திருமுருகாற்றுப்படை எழுதினவர் அவர் தான். சரி. திருச்செந்தூர் முருகன் ஆட்கொண்ட பிறகுதான் அவர் வந்து அந்த முருகாற்றுப்படை எழுதுறாரு. அந்த திருமுருகாற்றுப்படையில தான் வந்து அறுபடை வீடுகளே அவர் வந்து வகைப்படுத்துறாரு. ஓஹோ. அவர் வகைப்படுத்தி சொன்னதே அதுக்கு பிறகுதான். சரி. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 2வது படை வீடு திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லி அந்த அறுபடை வீடுகள் சொல்லி மற்ற ஆலயங்கள் தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, படை வீடுனாலே போர் வீரர்கள் தங்கியிருந்து போர் புரியக்கூடிய இடம் தான் அந்த படை வீடு. படை இருக்கிற வீடு தான் படை அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் பார்த்தாச்சுன்னா முதல் படை வீடே வந்து திருச்செந்தூர்னு தான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நக்கீரர் வந்து திருக்கல்யாணம் முருகருக்கும் தெய்வானுக்கும் கல்யாணம் நடந்த திருப்பரங்குன்றத்தை முதல் படை வீடாக வரையறுத்திருப்பார், பண்ணியிருக்கிறாரு. அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. சரி. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அதில் வந்து அந்த மாதிரி இப்பவும் அந்த பாரம்பரிய சிறப்புப்படி அது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நக்கீரர் சொல்லி வச்சதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆதிசங்கரர் இதே மாதிரி வருவார். முருகருடைய இது பண்ணி ஆதிசங்கரருக்கு வந்து ஒரு வெப்ப நோய் ஏற்படுது. அப்போ திருச்செந்தூரில் போய் முருகரை வழிபட்டால் தான் அதுக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஆதிசங்கரர் திருச்செந்தூருக்கு வந்து சரி முருகரை வழிபட்டு இந்த பன்னீர் இலை விபூதி அந்த பிரசாதத்தை வாங்கி அந்த பன்னீர் இலையை சாப்பிடுவார். சாப்பிட்டாருன்னா அவருக்கு அந்த வெப்ப நோய் நீங்கிரும். சரி. உடனே சுப்பிரமணிய புஜங்கங்கிற பாட்டை பாடுவார். ரொம்ப அருமையான ஆதிசங்கரர் பாடுறார். ஆமாம். சரி. முருகர் மேலே. சரி. திருச்செந்தூர் முருகர் மேலே முருகனை பற்றி அவருடைய அழகு, அவருடைய திறமை, ஆற்றல், அந்த வேல் எல்லாத்தையும் அவ்வளோத்தையும் அந்த பாடல்கள் அவ்வளோ அருமையாக படிச்சிருப்பார். ஓஹோ. ஆதிசங்கரருடைய இது. சரி. அதே மாதிரி அடுத்து பார்த்தாச்சுன்னா அருணகிரிநாதர் திருப்புகழ் வந்து எல்லா ஆலயங்களுக்கும் போயிருக்காரு. 260க்கும் மேற்பட்ட ஆலயங்களுக்கு போய் திருப்புகழ் பாடிச்சிருக்காரு. சரி. திருச்செந்தூர் தலத்தில் மட்டும் அவர் வந்து தங்கியிருந்து 85 பாடல்கள் திருப்புகழ் அங்கே பாடியிருக்காரு. சரி. ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ அருமையானது. அந்த திருப்புகழ் பாடல்கள் திருச்செந்தூரில் உள்ள திருப்புகழ் பாடல்கள் பாடியாச்சுன்னா திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இப்படி நிறைய அற்புதங்கள். அதனால தான் அந்த திருச்செந்தூர் தலத்துக்குள்ள அந்த மகிமைகள்லாம் இதில் தான் தெரியும். இதெல்லாம் மக்கள் பெருமளவு திரளாக வர்றதுக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் தேவைகள் எல்லாமே அங்கே கிடைக்குது. அதனால தான் நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதே மாதிரி தான் இதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் வந்து அவர் பக்கத்தில் திருச்செந்தூருக்கு பக்கத்தில் சிறுவைகுண்டன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் அவர் பிறக்கிறாரு. சரி. 5 வயசு வரைக்கும் அவருக்கு பேச்சே வரல. அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, திருச்செந்தூர் கோயில் கூட்டு போகிறாங்க. இப்படி பிள்ளைக்கு பேச்சே வரலையே, நாங்கள் எல்லாம் இனிமேல் அந்த கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது மறுநாள்
குமரகுருபர் வந்து வாய் திறந்து முருகனை பாடுவார். பாடுறாரு. ஓ. அதுல இருந்து அவருக்கு பெரிய பாடல் ஏற்ற பெரிய புலமை வரும். கந்தர் கலிவெண்பாங்க தான் பாடுவார் முருகன் மேலே. அதுக்கப்புறம் தான் அவர் மதுரைக்கு ஆதீனங்களுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் காசியில் போய் மடத்தை உருவாக்கினாருங்கிறத சொல்லுவாங்க. அப்போ அந்த காசி மடம் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. குமரகுருபர் உருவாக்கி வச்ச அந்த மடங்கள் வந்து. ஆனால் அதுக்கு ஆரம்பம் வந்து திருச்செந்தூர் முருகன் போட்ட ஒரு இது அருள் தான் அந்த இது அப்படிங்கிறது மாதிரி அதை ஆணித்தரமாக சொல்லலாம். இந்த அறுபடை வீடுகளில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு படை வீடு திருச்செந்தூர் தான் இல்லையா? அந்த ஆறுலே வித்தியாசமானது, விசேஷமானது. அதாவது பொதுவாகவே முருகனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, குன்று இருக்கும் இடங்கள்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி. மலையில் இருப்பார் முருகர், குறிஞ்சி கடவுள் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு வரையறை இருக்குது. ஆமாம். திருச்செந்தூர்லேயும் கடற்கரை ஓரத்தில் இருந்தாலும் ஒரு மலையில தான் இருக்காரு. அவர் மலையடிவார் தான் இருந்திருக்காரு. அது ஆமாம், அது அந்த காலத்தில் அதுக்கு சந்தன மலைன்னே சொல்லுவாங்க. அந்த மலையினுடைய அமைப்பு அப்படி இருக்கும். அதனால தான் வள்ளி குகைன்னு சொல்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி அந்த பக்கத்தில் இருக்கிறது. தொல்லியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருச்செந்தூரில் உள்ள அந்த கோயில் மண் இதெல்லாம் ஆய்வு பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் சங்க காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் வந்து அது வந்து மணல் குன்றுகளால் ஏற்பட்டிருக்கும். ஓஹோ. அதில் முருகன் வந்து இருந்து தான் சூரனை அழிக்கிறதுக்கு இது பண்ணது அப்படிங்கிற மாதிரி தொல்லியல் ஆய்வாளர்கள் சில முடிவுகளை சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் அது வந்து ஒரு சந்தன மலையில் இருந்த இடம் தான் முருகன். ஆமாம், அது வந்து அதில் இதே கிடையாது. அதுக்கு பிறகு வந்திருக்கவங்களும் அதை உறுதிப்படுத்திக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த மாதிரி தான். இப்போ நான் சொன்ன அந்த குமரகுருவருக்கு எடுத்தாப்புல தான் இப்போ 19ஆம் நூற்றாண்டில் உள்ள பாலதேவராய சுவாமிகள் அங்கே தான் வந்திருந்தார். அவரும் இதே மாதிரி தான். சரி. வயிற்று வலி நோயினால தற்கொலை பண்ணிக்கிடணும். முருகனை நம்பி நான் நிறைய படிச்சுட்டேன், முருகன் இன்னைக்கு வந்து இந்த நோயை குணப்படுத்தலை, அதனால நான் அவர் வந்து கொங்கு மண்டலம் அவருக்கு. சரி. அவர் வந்து நான் திருச்செந்தூரில் போய் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அவர் வந்த சமயத்தில் தான் அங்கே வந்து திருச்செந்தூரில் வந்து கந்த சஷ்டி விழா நடந்துகிட்டு இருக்கும். 6 நாட்கள் ரொம்ப கோலாகலமாக இருக்கும் திருச்செந்தூரில். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் அது வந்து ரொம்ப விசேஷம். வெளிநாடுகள்ல இருந்துலாம் வருவாங்க, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இவர் தேவராய சுவாமிகள் போகும்போது கந்த சஷ்டி விழா தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம இன்னைக்கே தற்கொலை பண்ண வேண்டாம், 6 நாள் நடக்குதுல, 6 நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தற்கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த சஷ்டி விழாவை பார்க்குறாரு. சஷ்டி விழாவை பார்த்தா அவருக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு அந்த நோய் தன்மை வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங். சரி. வயிற்று வலி குறையுது அப்படின்ட்டு. அப்போ இவர் முருகனை நினச்சி கடற்கரையில் உட்கார்ந்து உருகி பாடுவாருன்னு நினைப்பார். அவருக்கு வந்து முழுமையாக அந்த வயிற்று வலி நீங்கும். அப்போ அவர் பாடினது தான் அந்த கந்த சஷ்டி கவசம். தேவராஜ சுவாமிகள் தான். ஆமாம், பால தேவராய சுவாமிகள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து. சரி. அரங்கேற்றம் தான் வந்து சென்னிமலையில் நடந்தது. ஆனால் அவர் கந்த சஷ்டி உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக அமைஞ்சது வந்து அந்த திருச்செந்தூர் தலம். அதுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான இதாக சொல்லுவாங்க. இப்போ வந்து லட்சக்கணக்கான அந்த பக்தருடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு போகிறதுக்கு இப்போ ஆதிசங்கரர்களுடைய வெம்மை நோய் தீருது, இந்த தேவராய சுவாமிகளுடைய நோய்கள் தீருது. கிட்டத்தட்ட தற்கொலை மனோபாவத்திலிருந்து எல்லாருமே மீள்றாங்க. அதனால எப்படிப்பட்ட நெருக்கடியும் பிரச்சனைகளையும் இந்த திருச்செந்தூர் முருகன் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட பரவலாக உருவாயிடுச்சு. அதுதான் பெருமளவும் பக்தர்கள் வர்றதுக்கு காரணம். அதாவது அது மட்டுமே காரணம் இல்லை. சரி. திருச்செந்தூர் முருகனை பொறுத்த வரைக்கும் நிறைய அம்சங்கள். அதாவது என்னன்னா, திருச்செந்தூர் தலத்துக்கு போயாச்சுன்னா திருப்புமுனை வரும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத முதல் பாயிண்டாகவே சொல்லுவாங்க. திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும், அதே மாதிரி திருச்செந்தூருக்கு போயாச்சுன்னா திருப்பங்கள் வரும். ஆமாம், நிறைய திருப்பங்கள். கண்டிப்பாக அதில் வந்து அவர் வந்து முருகர் வந்து அந்த இதை உண்டாக்குவார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கை 3000 ஆண்டுகளுக்கு மேலே இருந்துகிட்டே இருக்குது. சரி. 2வது, அவரை இது பண்ணி போகும்போது திருமண தடைகள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனைகள் அது ஒன்று. சரி. 3வது மிக முக்கியமானது என்னன்னா, எதிரிகள் தொல்லைகள் இருக்காது. சரி. இது எல்லாத்துக்குமே ஒரு ஐதீக அடிப்படையில் பின்னணியில் காரணங்கள் இருக்கு. இப்போ தோஷம் வந்து இப்போ நீங்கும் அப்படின்னு ஆச்சுன்னா, அங்கே வந்து குரு வந்து அங்கே வந்து வியாழ பகவானை வந்து முருகரை வந்து பூஜித்த இடம் அந்த திருச்செந்தூர் வந்து. இப்போ சூரனை வந்து வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி, சம்ஹாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி
அந்த சூரன் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி எவ்வளோ படைகள் இருக்குது, ஓ இதெல்லாம் வந்து முருகர் வந்து எப்படி அறிஞ்சுக்கிடுவார்னா, இந்த வேளன் இந்த குரு பகவான்கிட்ட தான் கேட்பார். ஓ அப்படிதான் கணிக்கிறாரு. ஆமாம், கணிப்பார். சரி. எந்த அளவுக்கு பலசாலி, ஓ எப்படி எந்த நேரத்தில் சம்ஹாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முருகர் வந்து அந்த குரு சொல்றத பார்த்தா இப்போ எல்லா மனிதர்களுக்கும் சராசரியா எதிரிகள் இருக்காங்க. அந்த எதிரிகளை ஒழிக்கிறதுக்கு எப்படி வியூகம் உருவாக்குறதுங்கிறது முருகரை வழிபட்டா கிடைக்கும்னு சொல்ல வர்றீங்க? இல்லை, எதிரிகளை அழிக்கிறதுங்கிறது இல்லை, அந்த நோக்கம் கிடையாது. சரி. அதாவது முருகப்பெருமானை வந்து சூரனை வந்து அழிக்கலை, ஓ சம்ஹாரம் தான் பண்ணிக்கிட்டார். சம்ஹாரம்னா அரவணைச்சிக்கிட்டார். எப்படி? அதாவது முதல்ல தேவர்கள்லாம் போகிறாங்க, சரி. அந்த சூரனுடைய தொல்லை தாங்காமல் இந்திரன் தலைமையில் தேவர்கள் போய் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. ஓ எங்களுக்கு வந்து இப்படி சூரபத்மன் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குறான், எங்களால் நிம்மதியாக வாழ முடியலை அப்படின்ட்டு. சரி. அப்போ வந்து சிவபெருமான் வந்து தன்னுடைய 6 முகங்கள்ல இருந்து 6 ஒளி மூலமாக அந்த 6 குழந்தைகளை உருவாக்குறாரு. வருது அந்த 6 முருகன் வந்ததுனால தான் அது சண்முகருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இது தான் இது பண்ணி ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அவருக்கு அழிக்கிறதுக்கு, அதாவது அந்த குழந்தையை உருவாக்குற நோக்கமே என்னன்னா சூரனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான்கிட்ட இருந்து உருவான ஒரு அவதாரம். சரி. அப்போ எல்லாருமே அவருக்கு வந்து ஆயுதங்கள் கொடுப்பாங்க. 12 வகையான ஆயுதங்கள் அவருக்கு வரும். சரி. முருகப்பெருமானுக்கு அப்போ வந்து அவர் வந்து இளம் பருவம். ஓ அப்போ அந்த இளம் பருவத்தில் எல்லாரும் கொடுக்கும்போது பார்வதி தேவி என்ன கொடுப்பாங்கன்னா தன்னுடைய ஆற்றல் அனைத்தையும் ஒருங்கிணைச்சு வேல் வடிவமாக்கி அந்த வேலை வந்து கையில் கொடுப்பான். பார்வதி தேவி தான் அந்த வேல் கொடுப்பாங்க. சரி. இந்த 12 ஆயுதங்களோட தேவர்களோட இவர் புறப்பட்டு இங்கே வருவார். வந்து திருச்செந்தூரில் அமர்ந்து சூரனை பார்த்து மற்ற இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவன்கிட்ட போர் நடத்துறதுக்கு முன்னாடி வீரபாகு அனுப்பி சமரசம்லாம் பேசுவாங்க. அந்த அங்கேயும் போறதுக்கு முன்னால ஒரு சமரசம் கான்செப்ட் உருவாகுது. ஆமாம், அவருக்கு அவகாசம் கொடுப்பாரு. முருகப்பெருமான் எடுத்த உடனே போய் வந்து சம்ஹாரம் பண்ணலை. சரி. வாய்ப்புகள் கொடுப்பாரு. சூரனை வந்து அது வந்து அலட்சியப்படுத்துவான். அப்போ அது அந்த பெரிய அது புராணம், அந்த கந்த புராணம் வந்து மிகப்பெரிய இது அப்படி போய்கிட்டே இருக்கும். நம்ம சுருக்கமாக சொல்கிறாருந்தா அப்போ அந்த சூரபத்மன் வந்து இதுக்கு நீங்க சம்ஹாரம்ங்கிறது அழித்தல் இல்லை, அரவணைத்தல்னு சொல்றீங்க. ஆட்கொள்றது, அரவணைக்கிறது. இப்போ அதை எப்படி ஆட்கொண்டாருன்னா, இப்போ சூரன் வந்து அதில் வந்து உடன்படலை, சமரசத்துக்கு வரல அப்படிங்கும்போது அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணுவாருன்னா அவர் போருக்கு போவார். சரி. இளம் வயசுல அவர் வந்து வேல் எடுத்துட்டு அவர் போருக்கு போகும்போது தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிப்பார். ஓ இதுல தான் விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூபங்கிறது வந்து 2 தடவை முருகப்பெருமான் காமிச்சிருக்காரு. அதாவது எப்படின்னா, இப்போ கிருஷ்ணர் வந்து எல்லா தெய்வங்களுமே விஸ்வரூபம் எடுத்திருக்கிறாங்க. இப்போ கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா யசோதைக்கு வந்து தாய் யசோதைக்கு வந்து ஒரு தடவை அந்த விஸ்வரூபத்தை காமிச்சிருப்பாரு. சரி. துரியோதனனுக்கு ஒரு தடவை காமிச்சிருப்பாரு. அர்ஜுனனுக்கு குருசேத்திர போர் நடக்கும்போது கிருஷ்ணர் வந்து அவருடைய விஸ்வரூபத்தை காமிப்பார். சரி. அதே மாதிரி தான் முருகர் வந்து 2 தடவை வந்து விஸ்வரூபத்தை காட்டுறாரு. முதல் எப்போ காட்டுறாருன்னா இந்த தேவர்களோட இவர் வந்து திருச்செந்தூருக்கு வர்றாரு படையோடு அப்படின்னு சொல்லி சொல்றாருல்ல, அப்போ வந்து இந்த தேவர்களுக்குலாம் ஒரு சந்தேகம் வரும். அசுரன் வந்து எவ்வளோ பெரிய அப்படின்னு நினைக்கிறான் இருக்கிறான், சூரபத்மன் அவனுக்கு மிகப்பெரிய சிவபெருமான்ட்ட வரம் வாங்கி வச்சுட்டு அவன் எப்படியோ ஆண்டுகிட்டு இருக்கான். அவன் ஆண்டுகிட்டு இருக்க இடம் வந்து என்ன மகேந்திரபுரம்னு சொல்லி சொல்லுவாங்க. மகேந்திரபுரி. சரி. அது வந்து இலங்கையினுடைய தென்பாகத்துக்கும் திருச்செந்தூர் கடல் பகுதிக்கும் அந்த இடத்துல அமைஞ்சிருந்த ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரி. புராணங்களே அந்த குறிப்புகள் இருக்கு. மகேந்திரபுரி இருக்கு. ஆமா. சரி. இந்த இளம் பாலகனால எப்படி அந்த சூரனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தேகம் வரும். ரொம்ப சந்தேகத்தோடவே முருகப்பெருமானை பார்ப்பாங்க. சரி. அப்போ அந்த முருகப்பெருமான் வந்து என்ன பண்ணுவார்னா இவங்களுடைய சந்தேகத்தை போக்கணும். சரி. அப்போ நல்லா இருக்கணும்னு சொல்லி விஸ்வரூபம் எடுப்பார். விஸ்வரூபம் எடுத்தாருன்னா அந்த 14 உலகம் 7 கடல்கள் எல்லாமே அவருக்குள்ள இருக்கும். உள்ள இருக்கு. சிவன் ஒரு பக்கம், விஷ்ணு ஒரு பக்கம், எல்லா தெய்வங்களும் அவருக்குள்ள அடக்கம். அவரு தான் அந்த இதுங்கிற மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும். ஒவ்வொரு அவருடைய உடல் பாகங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று இருக்கும். வேதங்கள், வாழ்வியல் தத்துவங்கள் அத்தனையும் அதில் அடங்கியிருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தேவர்கள் வந்து ரொம்ப புல்லரிச்சு போயிடுறாங்க. ஆமாம், உண்மையிலே சரியான மிகப்பெரிய சக்தி உடையவர் அப்படிங்கிறது தெரியும். சரி. இதே மாதிரி விஸ்வரூப தரிசனத்தை அந்த சூரனுக்கும் காட்டுவார் முருகர். அவருக்கும் காட்டுறார். ஆமாம், அவன் வந்து
சரணடையலை, சமரசத்துக்கு வரலை அப்படிங்கும்போது தான் யாருங்கிறத விஸ்வரூபம் மூலம் எடுத்து காட்டுவார். காட்டும்போது அதுக்கு பிறகும் கூட அவனுக்கு வந்து அந்த மமதை அழியலை. அந்த சூரனுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா மாமரமாக மாறி கடலுக்குள்ளே போய் நின்றுக்கிடுவான். ஓஹோ, இப்போ என்னால் உங்களால் அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. அப்போ முருகப்பெருமாள் அப்புறம் தான் அந்த தாய் பார்வதி கொடுத்த அந்த வேலு வாங்கி வீசுவார். சரி. அந்த மாமரம் வந்து 2ஆ பிளக்கும், சூரனே 2ஆ பிளந்த வயசா அர்த்தம். அப்போ வந்து அந்த அசுரன் வந்து கேட்டுக்கிட்டான், நான் வந்து உங்கள் காலடியில் இருந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் சரி அந்த 2ஆ பிளந்த அந்த இதை வந்து மாமரத்தை வந்து ஒரு பாகத்தை வந்து சேவல் கொடியாக வச்சுக்கிடுவார். இன்னொன்று வந்து மயில் வாகனமாக மாற்றிக்கிடுவார். இந்த மயில் வாகனமும் சேவல் கொடியும் அந்த சூரபத்மன் தான். அவர் வந்து அழிச்சு தூர போட்டுறல, தன்னோட சேர்த்துக்கிட்டாரு. சரி சரி. இந்த தத்துவம் தான் நம்ம அங்கே போகிறதுல நம்ம ஃபாலோ பண்ணணும். எதிரிகளை வந்து அவரு வந்து துவம்சம் பண்ணலை, அழிக்கலை. இதே தான் நம்ம அந்த திருச்செந்தூர் தளத்துக்கு பேச எதிரிகளை வந்து அழிக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது. சரி. எதிரிகளை வந்து திசை மாற்றி விடலாம், அவங்கள வேற பாதைக்கு போக சொல்லலாம். முருகரை வந்து வழிபட்டாச்சுன்னா, ஐதீக முறைப்படி திருச்செந்தூர் முருகனை வழிபட்டாச்சுன்னா எதிரிகள் தொல்லை நீங்குங்கிறதுக்கு இதுதான் ஒரு பின்னணியில் உள்ள காரணம். சரி. இது அதை சரியா புரிஞ்சுக்கணும். ஓஹோ, அதுதான் அர்த்தம். அதுக்கு வந்து அழித்தல்ங்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாத விஷயம். அவரு அழிக்கல, சரி, அரவணைச்சுக்கிட்டார். ஆமா, அதுதான் கந்தன் கருணை. அந்த அரவணைத்தல் தான் கருணையா மாறுது. ஆமா, கந்தன் கருணைங்கிறது அதுக்கு தான். இப்போ வேல் கொண்டு போறாரு, அவர் அந்த வேலாவே மாறிடுறாரு. அதனால தான் அவரை வந்து திருச்செந்தூர்ல வேலவன் அப்படிம்பாங்க. வேலவன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு காரணமே அதுதான். சரி, மிக அற்புதமான விளக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் என்னென்ன பூஜைகள் நடக்கின்றன, எத்தனை விதமான தரிசனங்கள் இருக்கின்றன, அதன் மூலம் பக்தர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்பதை அடுத்த வீடியோவில் காணலாம். வணக்கம் சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.